பெண்டிங் ஒர்க்கு மட்டும் முடிச்சாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். இந்த கிரிட்டிக் தான் அந்த ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறது. இப்போ வேணால் நம்ம அப்புறம் பண்ணலாம். வேறு ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு ஆனால் மோர் என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்யப்பட ஒர்க்கை விட அதை வச்சு மாற்றிக்கும். ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணால் தானே உங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா செய்யாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுடைய எனர்ஜி எஃபோர்ட்லாம் தாறுமாறாக போடுறது, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறது. பர்ஃபெக்ஷனுக்காக எய்ம் தான் பண்ணணும். என்றைக்குமே பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிடவே கூடாது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பர்ஃபெக்டான டைம் எதுனா இதுதான். நீங்கள் இதுதான் பர்ஃபெக்டான டைம். இந்த டைமில் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். ஸ்டில் அதே லெவலில் தான் இருப்பீங்க. ஒரு அடி முன்னாடி நகராது. ஒரு விஷயம் டெட் ஆகிடுச்சுன்னா தான் அது பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எந்த இடத்துல மிஸ்டேக்கான இடம் இருக்கோ அந்த இடத்துல க்ரோத்துக்கான இடமும் இருக்கும். என்றைக்குமே மைண்ட் ஆக்ஷன் எடுக்காது, இந்த பாடி தான் ஆக்ஷன் எடுக்கும். கோலும் கிளாரிட்டி இருக்குது, ரிசோர்ஸும் எல்லாமே இருக்குது, நல்ல அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து அதை எதுவும் பயன்படுத்தி அதை நோக்கி போக மாட்டேன், அதுக்கான முயற்சிகளை எடுக்க மாட்டேங்கிறேன். அதுக்கு என்ன காரணமே புரியாமல் இருந்துச்சு. சம் இன்விசிபிள், ஒரு கணக்கு தெரியாத ஒரு புரியாத ஒரு தடை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன் என்னன்னு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணுன்றது. ஆக்சுவலி அதான் இந்த இன்விசிபிளாக நமக்குள்ளேருந்து ஏதோ நம்மளை தடுக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது எப்போ அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ், நம்ம எந்த ஆக்ஷன் எடுக்கும் பொழுதும் எல்லாமே முடிச்சிடும். 80% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிடும். பேலன்ஸ் 20% ஆஃப் ஒர்க்கை நம்ம முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் ஆகும். உள்ள பிடிக்காது, அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ண பிடிக்காது, கிடப்பில் போட்டுருவோம். பெண்டிங்கில் அப்படியே இருக்கும். பெண்டிங் ஒர்க்காக நின்றுட்டு இருக்கும். பெண்டிங் ஒர்க்கு மட்டும் முடித்தாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். வாழ்க்கையில் இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸை முடித்தாலே நாம் எங்கேயோ நெக்ஸ்ட் லெவலில் சக்ஸஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பெண்டிங் ஒர்க்கை ஏன் ஒரு வேலையை அவ்வளோ தூரம் போட்டு எனர்ஜி போட்டு எஃபோர்ட் போட்டு ஸ்ட்ரக்சர்டாக சூப்பராக உங்களுக்கே ஒவ்வொரு ஸ்டெப்பும் வாவுன்னு இருக்கும். மீதி 20% முடிக்க முடியாததுக்கு காரணம் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதில் நம்முடைய இன்னர் ரெசிஸ்டன்ஸ். இன்னர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ளேருந்து ஒரு விஷயம் உங்களை ரெசிஸ்ட் பண்ணி தடுக்கும். இதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் புரிஞ்சிக்காத வர அந்த ரெசிஸ்டன்ஸை உங்களால் ஓவர் கம் பண்ணி வர முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு 3 பர்சனாலிட்டிஸ் இருக்குது. உங்கள் மைண்டுக்குள்ளே 2 பர்சனாலிட்டி இருக்குது. உங்கள் பாடிக்குள்ளே மொத்தம் 3 பர்சனாலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்குள்ளே ஒரு 3 பர்சனாலிட்டிஸ் இருக்குது. அது 2 பேர் வந்து உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடியவங்க, உங்கள் நியூரான்ஸில் இருக்கக்கூடியவங்க. ஒருத்தர் வந்து ட்ரீமிங். இதெல்லாம் வந்து ஒரு அல்காரிதம், உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்காரிதம். எப்படி யூடியூப் ஒரு அல்காரிதம் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கோ, உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு அல்காரிதம். அந்த ப்ரோக்ராமிங் பர்சனாலிட்டி என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ளே நிறைய ட்ரீம்ஸை கொடுக்கும். இந்த ட்ரீமர்ன்ற அந்த ப்ரோக்ராம், அது நாம தான் பேர் கொடுத்துருக்கோம். ட்ரீமர்னு உள்ள ஒரு ஆள் இல்லை, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் ஃபோர்ஸாக அதை வேலை செய்யும். நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஏன் இப்படியே இருக்கிற, லேசியாக இருக்காத, தொடர்ந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கியே, இதெல்லாம் விட்டுட்டு ப்ரோஆக்டிவாக மாறு, ப்ரோஆக்டிவாக இரு. உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையா, போ உன் பாஸ்கிட்ட போய் பேசு, பாஸ்கிட்ட கேட்டால் தானே கொடுப்பாங்க, கேளு முதல்ல போயிட்டு அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஆஸ்பிரேஷனை க்ரியேட் பண்ணுறது இவர் தான். இப்படியே இருக்கிற, எவ்வளோ திறமை இருக்குது, ஸ்கிரிப்ட் எழுது, யூடியூப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடு, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் சும்மா டைமை ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, பிஸ்னஸை ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கிற. அப்படியே இருந்தால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், போய் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸை. இல்லை பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் ஏதாவது ப்ராப்ளமா, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போ. ப்ராப்ளம் என்னென்னு பாரு, அதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ணு, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போ. ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமா, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போ. இப்போ இஎம்ஐ ப்ராப்ளம் இருக்கா, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் நீ யோசி. சீக்கிரமாக அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு லைஃப் நகர்த்து அப்படின்னு சொல்கிறது இந்த ட்ரீமர் உங்களுக்குள்ளே இருந்து. ஆனால் எல்லாருக்குமே இந்த ட்ரீமர் இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் லட்சியம், கனவு, ஆசைலாம் வந்துடும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுடைய கனவு லட்சியம் தெளிவாக இருக்குன்னு, பல பேருக்கு அதுவே தெளிவாக இருக்காது. அவங்களோட பர்பஸ் என்னன்னு தெரியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் தாண்டி வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் அதுக்கு ரொம்ப ஈஸியானு சொல்ல முடியாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகிடுச்சு. அந்த ஜேர்னியில் வந்தே கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகிருக்கும். நீங்கள் மல்டிபிள் விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ கடைசியாக உங்கள் மைண்டு சொல்லுதோ இதுதான் நம்மளுடைய பர்பஸ், இதுதான் என்னுடைய லைஃபுடைய மீனிங், இது செஞ்சால் தான் நம்ம லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன, இந்த பர்பஸ் கிடைக்கிறதுக்கே உங்களுக்குள்ளே இந்த ஆஸ்பிரேஷன் ஃபோர் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுருக்கும். தென் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க, இதுதான் என்னோடய பர்பஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் தான் பண்ண முடியல இல்லைங்களா.
ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த 20% பேலன்ஸ் 20% ரெசிஸ்ட் பண்ணி நிறுத்தும். சிலருக்குலாம் ஆக்ஷனே எடுக்க விடாது. சிலர்லாம் அந்த மைண்டில் அந்த ஐடியாவாகவே இருக்கும், ஐடியா லெவல்லே இருக்கும், ஆக்ஷன் லெவலில் அவங்களால ஆக்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சிலர் நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க, உடனே அதை வந்து ஒரு ஆக்ஷனாக கொண்டு வந்து ரிசல்ட்டாகவே மாற்றிடுவாங்க ஃபாஸ்ட்டாக. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்னொரு யூனிக் குவாலிட்டி என்னென்னா, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் டேக் பண்ணுவாங்க. குயிக் ஃபெயிலியர்ஸை பார்ப்பாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குயிக் ஆக்ஷன் 10 ஆக்ஷன் எடுத்து இவங்களுக்கு டைம்லாம் இருக்காது. எது பர்ஃபெக்ட்டு, எது இது டக்குன்னு எடு, பாரு வருதா, ஏபி டெஸ்டிங் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இது ஓகேவா, இது ஓகேவா, டெஸ்ட் அண்ட் ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு இது கூட சொல்லுவார், என்னுடைய மென்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், ஷர்ஃபுதீன், மணி லவ் ஸ்பீடு, மணி லவ் ஸ்பீடு. நீ லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போகணுன்னு நினைக்கிறியா, அப்போ ஸ்பீடாக இரு, ஆக்ஷன்ஸை ஸ்பீடாக எடு, பர்ஃபெக்ஷனில் மாட்டிக்காத. பர்ஃபெக்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு இல்யூஷன். ஸோ இந்த ஒருத்தரால் மைண்டில் நினைக்கிறத அப்படியே ஆக்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. உடனே ஆக்ஷனாக அதை வெளியே உள் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாவை வெளி உலகத்தில் ஒரு ப்ராடக்டாவோ ஒரு சர்வீஸாவோ ஒரு ஃபிசிக்கலான ஒரு பொருளாகவோ மாற்ற முடியுது, ஒரு ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியுது. சிலரால் கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம எல்லாருமே சீட் லெவலில் விதை அளவில் சேமாக தான் இருப்போம். நமக்கு எல்லாருக்குள்ளேயுமே சேம் பொட்டென்ஷியல் தான், நமக்கு எல்லாருக்குமே சேம் 24 hours தான், நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே சேம் பொட்டென்ஷியல் தான். ஆனால் அது நம்ம அந்த விதை எப்படி வளர்ந்து, அந்த சீடு எப்படி வளர்ந்து ஒரு ட்ரீயாக மாறுது, அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாதிப்போமா சாதிக்க மாட்டோமா, நம்ம எப்படி ஆக்ஷன் எடுப்போம், நம்ம எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகன்றதே இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, அது உங்களோட சீட் லெவலில் உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. பட் நீங்கள் வளர்ந்த விதம்னு இருக்கு இல்லையா, உங்களோட ப்ரைமரி கேர் கிவர்ஸ், உங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க, அவங்களுடைய ப்ரோக்ராமிங் எப்படி இருந்தது, உங்களுடைய செகண்டரி கேர் கிவர்ஸ், உங்களுடைய தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா, அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய டீச்சர்ஸ், இவங்களாம் என்ன பிலீஃப்ஸ் உங்களுக்குள்ளே போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த என்விரான்மெண்ட்லேருந்து வந்த ட்ரிகர்ஸ், இந்த என்விரான்மெண்ட் சொசைட்டி உங்களுக்கு ஒரு ஹிப்னாசிஸ் பண்ணியிருக்கோம். வீடு கட்டினா தான் சக்ஸஸ், கார் வாங்கினா தான் சக்ஸஸ், புரியுதுங்களா? இந்த சொசைட்டி ஒரு ஹிப்னாசிஸ் பண்ணியிருக்கோம், உங்களை ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம், ஒரு கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டா ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே வளர 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 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு போவோம். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த விஷயங்கள் எல்லாமே எப்படியா இருக்கும், மிக்ஸாக இருக்கும். அது ஒரு சரியான ஒரு புரிதல் இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு தப்பான ப்ரோக்ராமிங்கில் போய் மாட்டிகிட்டு இருப்போம். ஒரு ட்ரீமர் உங்களுக்குள்ளே ஒரு ஆஸ்பிரேஷனை, ஒரு ட்ரீமை, ஒரு டிசைரை கல்டிவேட் பண்ணிட்டு உங்களுக்குள்ளே அது வந்துருச்சு. பட் சிலரால் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியுது, சிலரால் அந்த ஆக்ஷனை எடுக்க முடியல. காரணம் என்னென்னா, இந்த உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட், இன்னொரு ப்ரோக்ராமிங், இன்னொரு அல்கோரிதம், அவனுக்கு பேர் தான் கிரிட்டிக். நீங்கள் வளர்ந்த விதத்தில் இந்த கிரிட்டிக் என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த மாதிரி ட்ராமேட்டிக்கான இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். உங்கள் ப்ரோக்ராமிங் தப்பாக நடக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த மணியை பற்றினா என்னென்ன பிலீஃப்ஸ் வச்சுருக்கீங்க, தப்பான பிலீஃப்ஸ், மணியை பற்றி தப்பான பிலீஃப்ஸ் இருக்கும். ஆனால் மணி தான் வாழ்க்கையோட நீடாக இருக்கும். எப்படி மணி கிடைக்கும், வேல்யூஸ் தப்பாக வந்துடும். நம்ம வளர்ந்த நம்ம ப்ரோக்ராம் பண்ண விதத்தில் நம்மளுடைய பிலீவ்ஸ், நம்மளுடைய வேல்யூஸ், நம்மளுடைய ஐடென்டிட்டியே கிளாரிட்டியாக இருக்குது, நம்ம யாருன்றதே கிளாரிட்டியாக இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். நம்ம இதெல்லாம் ரொம்ப ப்ராடான டாபிக்ஸ், நிறைய ரொம்ப டீப்பாக பேச வேண்டியது, நம்ம ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக பேசுவோம். பட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிரிட்டிக் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்றதை தீர்மானிக்கிறது. உங்களுடைய ரெண்டாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்க ரெண்டாவது ஃபோர்ஸ், ரெண்டாவது ப்ரோக்ராமிங். இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு ட்ரீம் பண்ணுறீங்க. இந்த ட்ரீமர்ன்ற ப்ரோக்ராமிங்க்கு உங்களுடைய சேஃப்டி பற்றி எதை பற்றியும் கவலை இல்லை. அவர் ஒரு ஆஸ்பிரேஷனல் ஃபோர்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார், ட்ரீம்ஸ் அண்ட் டிசைர்ஸை, கோல்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த கிரிட்டிக்கு உங்களை பற்றி நிறைய அக்கறைன்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த கிரிட்டிக்கோட பேசிக் ப்ரோக்ராமிங்கே எப்படின்னா, நீங்கள் சேஃபாக இருக்கணும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும்.
24/7 நீங்கள் சேஃப், கம்ஃபர்ட் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களை சர்வை பண்ண வைக்கிறதுக்காக தான் இதோட வேலையாக இருக்குது. நீங்கள் சர்வைவோடு இருக்கணும். இன்றைய நாளை கடந்து நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆஸ்பிரேஷன் பண்ணிட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, அதை ஆக்ஷனில் மாற்றுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அது வந்து என்னது முக்கியமான வேலை. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான வேலை. உங்கள் மைண்டுக்கு அது இம்பார்ட்டண்ட்டான வேலையான்னு கேட்டால் கிடையாது. என்னால் படிக்கவே முடியல, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டுக்கு அது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் கிடையாது. லட்சக்கணக்கான வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு வரோம். இந்த நம்முடைய ஒவ்வொரு படியாக வளர்ந்துக்கிட்டே வரோம், எவல்யூஷன் ஆகிட்டே வரோம். இந்த எக்ஸாம்லாம் இப்போ தான் ஒரு 100 வருஷமாக தான் இருக்குது. நம்ம மைண்டில் அது ஒரு முக்கியமான விஷயம்னு உட்கார அளவுக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் நம்ம ஹியூமன் இதில் வரல. நம்ம எக்ஸாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு நம்ம பேசிக்காக நம்ம ப்ரோக்ராமிங்கில் இல்லை. அப்போ அதை நம்ம புரிய வைக்கணும். அதெல்லாம் எப்படி புரிய வைக்கணும், எங்கெங்கே பண்ணணும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இப்போ பற்றி பேசுவோம். ஆமாம், காம்ப்ளிகேட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம சாப்பிட்றதோ இல்லை சாதாரண கொழுப்புகளோ வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயமா அந்த பாக்ஸை தாண்டி வேற ஒரு விஷயம் வரப்ப அது மைண்ட் அதுக்கான அட்டென்ஷன் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒரு டீவியேஷன் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு வகையான அடாப்டேஷனுக்கு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். அதில் நிறைய நம்மளோட பிலீஃப்ஸ், வேல்யூஸ், ஐடென்டிட்டிக்கான ரூல் நிறைய இருக்குது. அப்போ தான் நம்மளால் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம போனோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து வருது? உங்கள் மைண்டுக்கு இந்த எக்ஸாம் முக்கியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு முக்கியமே இல்லாத விஷயத்துக்கு நீ எனர்ஜியை போடுறான், எஃபர்ட்டை போடுறான், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போகிறான். உங்களுடைய கிரிட்டிக்கு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும். உங்களை நீ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு எனர்ஜியும் அதுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸானது, ரொம்ப முக்கியமானது. சாப்பிட்றீங்க, எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி எல்லாமே இழந்துட்டீங்க, என்னவாயிடும்? இறந்துடுவோம். அவ்வளோ நம்ம லைஃப் முடிஞ்சிடும். இப்போ அந்த எனர்ஜியை வந்து அது பேக்கப் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும், சாப்பிடணும், அண்ட் அந்த எனர்ஜியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதனால தான் நம்மளால் எக்ஸசைஸ் கூட பண்ண முடியறதில்ல. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது கூட நம்ம எனர்ஜியை இழந்துட்டோன்னா, பட் உங்களுடைய ஐடென்டிட்டி, பிலீஃப்ஸ், வேல்யூஸை கொண்டு வந்து புரிய வைக்கிற விதத்தில் புரிய வைக்கும்பொழுது என்ன ஆகும்? உங்களுடைய அந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ இந்த கிரிட்டிக் கம்மியாகும். பட் இந்த கிரிட்டிக் தான் அந்த ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், 2 விதமாக ரொம்ப ஃபேமஸாக ஒரு கிரிட்டிக் எப்படி நமக்குள்ளே வரும்னா, ஒன்று நெகட்டிவான செல்ஃப் டாக். ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு நாள் நான் தோத்துட்டேனா, ஒரு நாள் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேனா, 4 பேருக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமாகிடுச்சுன்னா, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், இந்த பிஸ்னஸ்லாம் நமக்கு செட் ஆகாது, இந்த பாலிடிக்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. வேறுங்க, ஒருத்தருக்கு பிடிக்கல, அவர் போயிட்டு கிராமத்தில் வாழ்கிறாரு, இந்த சிட்டி லைஃபே வேஸ்ட்னு நினைக்கிறாரு, அது வேறு. அவருக்கு வந்து நேச்சர் பிடிச்சிருக்கு, அவருடைய பேசிக் பர்சனாலிட்டி நேச்சரோட இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறாருன்னா அது குட், வெரி குட். ஏன்னா அவருடைய பிலீஃப்ஸ், வேல்யூஸ் அண்ட் ஐடென்டிட்டியோட வாழ போகிறாரு. ஒருத்தருக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அவருக்கு எல்லாமே இருக்குது, அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு சிஇஓ ஆகணும், நான் ஒரு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனியில் பெரிய போஸ்டிங் போகணுன்றது அவருடைய கோலாகவும் இருக்குது. பட் என்ன சொல்லிட்டு போகிறாரு, இந்த பாலிடிக்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம ஊரில் போனோமா, ஒரு பொட்டி கடை போட்டோமா, ஜம்முன்னு இருந்தோமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் நினைக்கிறாருன்னா, அவருடைய அந்த பிலீவ், இந்த பாலிடிக்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு. இந்த மாதிரியான பிலீவ்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த பாலிடிக்ஸில் எம்என்சி கம்பெனிக்கு போனால், ஒரு கார்பரேட்டில் வேலை செஞ்சால் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். இப்போ இது என்னவா மாறுது? உண்மையாகவே அவருக்கு அந்த பொட்டென்ஷியல் இல்லை, அவருக்கு அது பிடிக்கல, அது வேறு. பட் இருந்து ஒரு ஃபேக்கான ஒரு பிலீவோடு போயிடுவார். கடைசியில் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார், சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய வேல்யூஸ்க்கும் பிலீஃப்ஸ்க்கும் இடையில சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரிக்ரெஷனாக, ஒரு கில்ட்டாக, ஒரு ஷேமாக மாறி உள்ளே வந்து உட்காந்துக்கும். ஏகப்பட்ட விஷயமாக இது மாறும்னு வச்சிங்களேன். பட் உள்ளேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறது யார்? இந்த கிரிட்டிக். ஃபஸ்ட் எப்படி கொடுப்பாரு? உங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவ் செல்ஃப் கொடுப்பாரு. ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை தள்ளி போடுறீங்க. எப்போ தள்ளி போடுவீங்க? உங்கள் மைண்டு சொல்லும், இன்னர் செல்ஃப் டாக்கில் நெகட்டிவாக பண்ணணும். இப்போ வேணால் அப்புறம் பண்ணலாம், தள்ளி போடும். இப்போ வேணால் நம்ம அப்புறம் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணோம்,
வேறு ஒரு லெஸ் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு ஆனால் மோர் என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்யப்பட ஒர்க்கை விட அதை வச்சு மாற்றிக்கும். லெஸ் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை மோர் இம்பார்ட்டண்ட் ஒர்க்குக்கு பதிலாக மாற்றிக்கும். ஏன்னா இது இந்த இப்போ எடுத்துருக்கிற அந்த லெஸ் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு கொஞ்சம் என்ஜாயபிள் ஒர்க்காக இருக்கும். ரெண்டாவது வந்து பர்ஃபெக்ஷன் சிண்ட்ரோமா. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சின்ன வயசுலேயே உங்களை ப்ரோக்ராம் பண்ண விதம் எப்படி இருக்குன்னா, இவங்க செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி அப்பா அம்மா தாத்தா பாட்டி சின்ன குழந்தையோட தவிர சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். ஆனால் அந்த குழந்தைய மைக்ரோ மேனேஜ் பண்ணி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணால் என்ன ஆகுனா அதுக்குள்ளே பர்ஃபெக்ஷன் சிண்ட்ரோம் வந்துடும். பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணால் நம்மளை வந்து லைக் பண்ண மாட்டாங்க, நம்மளை லவ் பண்ண மாட்டாங்க போல, நம்ம தனி அபேண்டன் பண்ணிடுவாங்க போல, நம்மளை விட்டுருவாங்க போல. இந்த ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை விட்டுருவாங்க போல. ஒரு மிஸ்டேக்ன்றது வந்து நம்மளை வந்து அன்லவுடாக மாற்றிடும், நம்மளை யாரும் விரும்ப மாட்டாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துரும். இதனால் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணால் தானே ரிசல்ட் வரும். ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணால் தானே உங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கீங்க நல்லா செய்யாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுடைய எனர்ஜி எஃபோர்ட்லாம் தாறுமாறாக போடுறது, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறது. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை இந்த பர்ஃபெக்ஷன் சிண்ட்ரோம் கொண்டு வந்துடும். இது ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ் தான். இந்த பர்ஃபெக்ஷன் சிண்ட்ரோம் ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ் தான். இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இல்யூஷனுக்குள்ளே மாட்டிடுவீங்க. பர்ஃபெக்ட்னு ஒன்று கிடையாது. ஆனால் அவங்க பர்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, இவங்க பர்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, கமலஹாசன் பர்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, சஞ்சரிலா பன்சாரி பர்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, அமீர் கான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க, இவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு. நிறைய பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இவங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு. அவர் என்றைக்குமே அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லவே மாட்டார். சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு இல்யூஷன் வந்துடும் இவர் பர்ஃபெக்டாக பண்ணுறாருன்னு. இவர் என்ன பண்ணுறாருன்றனா பர்ஃபெக்டான விஷயத்துக்காக வெயிட் பண்ணல. எனக்கு இந்த பர்ஃபெக்டான மைக் கிடைச்சா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், எனக்கு பர்ஃபெக்டான கேமரா கிடைச்சா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், எனக்கு பர்ஃபெக்டான பொருட்கள் கிடைச்சா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு அவர் சொல்கிறதே கிடையாது. ஆமாம். ஸோ அந்த பர்ஃபெக்டான விஷயங்கள் வந்து இருக்கும்போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவார், அவர் வந்து திரும்ப திரும்ப ஆக்ஷன் எடுப்பார். ஒரு டேக் வரலையா, ஒரு டேக் முடிவு பண்ணிட்டார் இப்படி தான் வரணும் என் மைண்டுக்குள்ளே, அந்த டேக் அவர் எடுத்துட்டார் ஆல்ரெடி, தனக்கு இப்படி தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் உட்காந்து வெயிட் பண்ண மாட்டார். அவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார், அதில் ஏதாவது மிஸ்டேக்கா அந்த மிஸ்டேக்கை சரி பண்ண பார்ப்பார். அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவார், அடுத்த லெவலுக்கு பார்ப்பார். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபெயிலியர்ஸ் எடுத்து ஃபீட்பேக்காக எடுப்பார். ஃபஸ்ட் டேக் எடுத்தார், நல்லா இல்லை, அதில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறாரு, என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்குறாரு, அதை ஃபீட்பேக்காக எடுக்கிறாரு. அந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு, அதில் அப்ளை பண்ணுறாரு. இப்போ லெஸ் மிஸ்டேக் வந்து குறையுது, இப்போயும் அவருக்கு ஏற்ற மாதிரி வரல, அந்தையும் மறுபடியும் ஃபீட்பேக் எடுக்கிறாரு. அந்த ஃபெயிலியரை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்து மறுபடியும் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமாக அவர் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சீனை கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி தான் நாமளும் நம்ம லைஃப்பில் வந்து ப்ராக்ரஸ் அண்ட் எவல்யூஷன் ஒவ்வொரு தடவையும் ப்ராக்ரஸ் பண்ணணும். ஆனால் அதை எவால்வ் பண்ணிக்கிட்டே போகணும், வெயிட் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்ஷனுக்காக எய்ம் தான் பண்ணணும், என்றைக்குமே பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிடவே கூடாது. வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பர்ஃபெக்டான ஒரு விஷயம் டைமிங்னு ஒன்றுமே கிடையாது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பர்ஃபெக்டான டைம் எதுனா இது தான், நீங்கள் இதுதான் பர்ஃபெக்டான டைம், இந்த டைமில் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, பர்ஃபெக்ஷன்றது வந்து எதுக்கு சமம், ஒரு விஷயத்தில் ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது, இதுக்கப்புறம் அதில் எதுவுமே ஆட் பண்ண முடியாது, எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது. அந்த வீடியோ பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டான வீடியோ. நத்திங் கேன் பி ஆடட், நத்திங் கேன் பி ரிமூவ்டு. எதுவுமே ஆட் பண்ண முடியாது, எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுது, உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ இந்த பர்ஃபெக்டான விஷயத்தை நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி 30 வயசுனா உங்கள் வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்த விதமான க்ரோவும் இருக்காது. ஏன்னா நத்திங் ஆடட். ஒரு விஷயம் க்ரோ ஆனால் ஏதாவது ஆட் ஆகிட்டே இருக்கணும். உங்கள் லைஃப் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, 30 வயசில் பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி 30 வருஷம் ஆட போட்டிங்கன்னா ஸ்டில் அதே லெவலில் தான் இருப்பீங்க, ஒரு அடி முன்னாடி நகராது. இப்படி ஒரு ஸ்டக் ஸ்டேட்டில் போய் மாட்டிக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டோம். ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ண ஒரு ஸ்டக் ஸ்டேட்டில் போய் மாட்டணும்னு விரும்ப மாட்டான். ஸோ பர்ஃபெக்ஷன் ஒன்று கிடையாது, அது ஒரு இல்யூஷன். ஜஸ்ட் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுத்து அதை என்ன சொல்லுங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் நான் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு வந்து, உங்கள் வாய்ஸில் வந்து ஒரு ஈர்ப்பே இல்லை, நீ பேசும்போது நல்லாவே இல்லை,
நீ வந்து ரொம்ப இதுவாக பண்ணி பேசுகிற ஃப்ரெண்ட் இல்லையா, ரொம்ப ஓப்பனாக அடிச்சிட்டாரு. எனக்கு அது கொஞ்சம் அந்த மூடே ஸ்பாயில் பண்ணிடும். எனக்கு அது ஒரு கிரிட்டிக்காக உள்ளே போய் உட்காந்துருச்சு. ஒருவேளை நம்ம வாய்ஸ் சரியில்லையோ, நம்ம வந்து சரியாக பேச மாட்டோமோ, நீ உனக்கு உன் ஃபேஸ்லேயே ஒரு இது கரிஷ்மா இல்லை, உன் வாய்ஸில் ஒரு ஈர்ப்பு இல்லைன்ட்டாரு. அதுலேருந்து நான் வெளியே வரதுக்கு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவர் ஃபாரின்லேருந்து வந்தார். நேற்று சொன்னார் என்கிட்ட, எப்படி உன்னை மாதிரி பேசுறது, எப்படி உன்னை மாதிரி பேசுறது. நான் ஆனால் அவர் சொன்னதை நினச்சி மனசில் வச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். பட் எனக்கு பிடிக்கல. எனக்கும் அவர் ஆனால் ஆக்சுவலி சொன்னது வந்து உண்மைதான். அந்த டைம் நான் ரொம்ப மட்டமாக பேசியிருந்தேன். என் பழைய வீடியோலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பேசுது. பட் பேசி இப்போ கூட நான் என்னை அவால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் பேசி இப்போ என்னுடைய நேச்சுரலாக எனக்கு வர ஆரம்பிச்சிட்டது. இப்போ எனக்குள்ளே நான் எதுவுமே பெருசாக ஸ்கிரிப்ட் எழுதி ரொம்ப உட்கார்ந்து, இப்போ நீங்களும் நானும் பேசுகிறேன், ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா? நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். நான் எங்கள் மைண்டில் நிறைய இருக்குது, அதை அப்படியே டெலிவர் பண்ணிகிட்டே வரேன். நான் எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் பேசுவேன். ஆனால் அது அதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு, அதுக்கு ஒரு மெச்சூர் ஆகிறதுக்குன்னு ஒரு காலம் எடுத்துச்சு. நிறைய மிஸ்டேக், நிறைய இடத்துல காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய மொக்க வாங்கியிருக்கேன். இப்போ நினச்சா கூட எனக்கு அது கொஞ்சம் ஓட்டுற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் என்ன, அல்டிமேட்லி இன்றைக்கி யார் என்ன அவன் கலாய்க்கல, ஃப்ரெண்டு ஓப்பனாக சொல்லிட்டான். மற்றவங்க அதை சொல்லலை, நான் மனசு கஷ்டப்படுவேன்னா ஓப்பனாக சொல்லிட்டான். ஆனால் இன்றைக்கி அவன் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான், எப்படி உன்ன மாதிரி பேசுகிறதுனா, அது வந்து அந்த ப்ராக்ரஸ் அண்ட் எவல்யூஷன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறதுனால. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். நீங்களும் பழசில் உங்களோட ஓல்டு வெர்ஷன் எடுத்து பாருங்கள், இந்த வெர்ஷன் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அதோட பெட்டராக தான் இருக்கும். அப்போ நீங்கள் சம்பவம் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணிகிட்டே வரீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கான்ஷியஸாக பண்ணுங்கள். இன்னும் டீப்பாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு விஷயம் டெட் ஆகிடுச்சுன்னா தான் அது பர்ஃபெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு விஷயம் பர்ஃபெக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் டெட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நத்திங் கேன் பி ஆட் அண்ட் நத்திங் கேன் பி ரிமூவ், ஆல் டெட், ஸ்டக் ஆகிடுச்சு. எவல்யூஷன்லேயே ஒரு பர்ஃபெக்ஷன்னு கிடையாது. நம்ம லட்சக்கணக்கான வருஷமாக எவல்யூஷன் ஆகிட்டு வருது இந்த நேச்சர்லேயே ஒரு பர்ஃபெக்டான விஷயம் கிடையாது. இத்தனை வருஷமாக உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கூட ஹேண்டிகேப்டாக குழந்தைங்க, கண்ணு தெரியாத குழந்தைங்க, ஆர்டிசமில் இருக்க குழந்தைங்கலாம் பிறந்துக்கிட்டே இருக்குது. ஏன்? கடவுளுக்கு தெரியலையா? விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல ஒரு வல்னரபிலிட்டி இருக்கோ, எந்த இடத்துல மிஸ்டேக்கான இடம் இருக்கோ, அந்த இடத்துல க்ரோத்துக்கான இடமும் இருக்கும். அப்போவே கடவுளை அந்த மாதிரி காட்டுவாசியாக இருக்கும்போதே மனுஷனை பர்ஃபெக்ட் ஆக்கிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா, இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி நம்ம பார்த்துருக்க முடியாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரியே இருந்து அதே மாதிரியே அதுக்கப்புறம் வந்த ஏதாவது ஒரு நோயில் நம்ம எல்லாமே செத்து போயிருக்கோம். ஹியூமன் ரேஸே அழிஞ்சு போயிருக்கும். அந்த வல்னரபிலிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளால் க்ரோவே பண்ண முடியுது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், ஒரு மரம் அது சின்ன வயசு, அது குட்டியாக இருக்கும்போது ரொம்ப வல்னரபிளாக டச் பண்ணினாலே உடஞ்சிரும். ஆனால் அந்த நேரத்தில் அதோட க்ரோத்தை பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கும். உங்களால் டே பை டே பார்க்க முடியும் அந்த சின்ன செடி வளர்ந்து பெரிய மரமாக மாறுறது. அதே ஒரு வளர்ந்த பெரிய தென்னை மரத்தை போயிட்டு கீழே டச் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிஜிடாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம சொல்கிறோம்ல ஒரு ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீக்காக இருக்கக்கூடாதுன்னு. அது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அங்கே க்ரோத்தே இருக்காது. 10 வருஷமாக நீங்கள் அந்த தண்டை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இப்போ க்ரோத்துக்கான ஸ்பேஸ் இல்லை, அங்கே ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, அங்கே வீக்னஸ் இல்லை. எங்கே வீக்னஸ் இருக்கோ அங்கே தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே அந்த மரத்தோட உச்சியில் போய் பாருங்கள், அங்கே வீக்னஸ் இருக்கும், இப்போ உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். ஆனால் அங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கும், அங்கே தான் வரைய இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த பர்ஃபெக்ஷன் சிண்ட்ரோமாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் செல்ஃப் டாக்காக இருந்தாலும் சரி, உங்கள் கிரிட்டிக்குள்ளேருந்து வருது. இந்த கிரிட்டிக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். உங்களுக்குள்ளே ஒரு ட்ரீம் வருதுன்னா அப்போ யார் ஆக்டிவிட்டியில் இருக்கார்? உங்கள் ட்ரீமர் ஆக்டிவிட்டி இருக்கார். உங்கள் ட்ரீம் ஆக்டிவேட் ஆனதுமே உடனே கிரிட்டிக் ஆக்டிவேட் ஆகிடுவார். ஒரு நெகட்டிவ் செல்ஃப் டாக்காவோ ஒரு பர்ஃபெக்ஷன் ட்ராமாவோ மேலே போட்டு அதை உட்கார வைக்க பார்ப்பார். ஏன்னா உங்கள் எனர்ஜி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது. இதுக்கான பாசிட்டிவான விஷயம் நேச்சுரல். ஆமாம், நேச்சுரல் தான். இதுக்கான ஒரு யூஸ் கேஸஸும் இருக்குது. பட் இன்றைய டேட்டில் இந்த கிரிட்டிக் ஒரு தப்பான வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. ஒரு காலத்தில் இதுக்கு நிறைய யூஸ் இருந்தது, இன்றைக்கி அதுக்கான யூஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துவிட்டோம். அந்த காலத்தில் நம்ம ரொம்ப காட்டில் வாழும்போது ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணால் தான் நம்மளோட சர்வைவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு காட்டில் இருக்கிறோம், அங்கே ஒரு புதர் ஒரு சின்னதாக அசையுது, ஏதோ ஒரு அந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு அசைவு இருக்குன்னா நம்ம அதை நெகட்டிவாக திங்க் பண்ணது புலின்னு நினைக்கணும். அங்கே போயிட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், அது முயலாக இருக்குன்னு நினச்சோன்னா
திடீர்னு 2 பேரில் அந்த புலி முன்னாடி வந்து நிற்குது. ஒருத்தர் அதை முயல் நினச்சார், ஒருத்தர் அது புலின்னு நினச்சார். 2 பேரில் சர்வை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் யாருக்கு அதிகம்? ரொம்ப வர்ஸ்ட் கேஸா யார் நினைச்சாங்களோ அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க மென்டலி ப்ரிப்பேராக இருந்துட்டாங்க முதலே. ஆமாம். இன்கேஸ் அவங்க வந்துருச்சுன்னா உடனே அவங்க மைண்டு சொல்லிவிடும், நீ ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக விடு, ஷூட். ஒரே ஓட்டம் தான், அங்கே ஒன்றும் ஃபைட்லாம் பண்ண முடியாது. புலியோட ஃப்ளைட் தான், உடனே ஒரே ஓட்டம். இவரை விட இவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடுவார். ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறாரு. இவங்க பாடி ஆல்ரெடி ஒரு லெவல் ஆஃப் அட்ரினலின் கார்டிசாலையும் ரிலீஸ் பண்ணியிருக்கும் பாடியில். அந்த நெகட்டிவ் தாட்டோடைய கன்ஃபார்ம் ஆனதே மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ ப்ரீதிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரே ஓட்டம் தான். அவர் எஸ்கேப் ஆகிடுவார். யார் அதை பாசிட்டிவாக நினைச்சாரோ அவர் செத்து போயிடுவார். இன்றைக்கி அப்படி நம்ம வாழலை. இன்றைக்கி நம்ம ஒரு காங்கிரீட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு சுச்சுவேஷனை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதோடைய ப்ளஸ் இருந்துச்சு, பட் இன்றைக்கி அதோடைய ப்ளஸ் வந்து ரொம்ப தப்பான வழியில் தான் போயிட்டுருக்கு. அது இன்றைக்கி நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லை. கிரிட்டிக் ஒரு காலத்தில் ரொம்ப அது சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ இது எப்போ கிரிட்டிக் உங்களுடைய ரிசால்வ் ஆகுதோ, கிரிட்டிக் ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய டூவர், உங்கள் பாடி ஆக்டிவேட் ஆகும். என்றைக்குமே மைண்ட் ஆக்ஷன் எடுக்காது, இந்த பாடி தான் ஆக்ஷன் எடுக்கும். என்றைக்குமே உங்கள் மைண்ட் ஆக்ஷன் எடுக்காது. மைண்டில் நீங்கள் எவ்வளோ நாள் திங்க் பண்ணுங்கள், அது ஒரு இமேஜினேஷன், ஒரு நோபல் இன்டென்ஷனாகவே தான் இருந்துடும். அது ஆக்ஷனாக மாறாது. உங்கள் கிரிட்டிக் ரிசால்வ் ஆகணும், உங்கள் பாடி வந்து ஆக்டிவேட் ஆகணும், உங்கள் பாடி தான் போய் ஆக்ஷன் எடுக்கும். கிரிட்டிக் அண்ட் ட்ரீமர் ரெண்டுமே வந்து ஒரு நேச்சுரலான ஸ்டிமுலேட்டிங் தாட்ஸ் தான். ஆமாம் ஆமாம். நீங்கள் ஒவ்வொன்றும் என்ன ஏதுங்கிறத டீட்டெயில் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் ரெண்டுமே கான்ட்ரரியாக இல்லாமல் கொஞ்சம் மியூச்சுவலி ஒரு கம்பேட்டபிளான ஒரு விஷயங்களை நம்ம செட் பண்ணுறப்ப, ரீப்ரோக்ராம் ஆர் சம்திங் நம்ம செய்கிறப்ப நமக்கு ஒரு லட்சியத்தை வந்து ஒரு கூடிய சீக்கிரம் அடைய முடியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் குறையும் பொழுது ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இன்னும் டீப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ரெண்டுமே எதிர்மறையானது கிடையாது, ரெண்டுமே நேச்சுரலில் ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனால் கிரிட்டிக் இன்னைய டேட்டில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி இமேஜினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரியல் ப்ராப்ளம்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். யாருக்கும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நமக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ நமக்கு வந்துருச்சுன்னா, யாருக்கோ ஒரு நெகட்டிவாக விஷயம் நமக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம மைண்டுக்கு இமேஜினரி எது ரியல் எதுன்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கிரிட்டிக் இன்றைக்கி இமேஜினரி ப்ராப்ளம்ஸாக ரியல் ப்ராப்ளம்ஸாக நம்ம பாடிக்குள்ளே என்ன சொல்கிறது, அதோடைய சிம்டம்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது. அது இமேஜினரி ப்ராப்ளம், அது ஆக்சுவல் ப்ராப்ளம் கிடையாது. நமக்குள்ளே அந்த ஆங்ஸைட்டியை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஆங்ஸைட்டி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை அதை ட்ரிகர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்கிறேன் ஆங்ஸைட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களுடைய இன்னர் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. அண்ட் இன்னர் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம முக்கியமான நிறைய விஷயங்களை பேசணும். இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இன்னர் ரெசிஸ்டன்ஸுன்றது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடியோ. நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி பேசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதுல ரொம்ப அதிகமான டிபெண்டன்சி எங்கே இருக்குது, உங்கள் இன்னர் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. எதுவும் உங்களை உள்ளேருந்து தடுக்குதுன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான இடது உங்களுடைய இன்னர் டாக், இன்னர் டயலாக், செல்ஃப் டாக். அந்த செல்ஃப் டாக்கை முதல்ல இந்த ஆஸ்பெக்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டு தென் செல்ஃப் டாக்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் கம்ப்ளீட்டாக இன்னர் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். அண்ட் லாஸ்ட் டைம் நான் பேசுறப்ப நீங்க இந்த இன்னர் ரெசிஸ்டன்ஸ் NLP டெக்னிக்ஸ் மூலமா பிரேக் பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு யூ சஜஸ்டட் மீ 2 to 3 டெக்னிக்ஸ். எஸ். அண்ட் லைக் அத பத்தி நீங்க பிரீஃப் லைட் அந்த இடத்துக்கு நீங்க த்ரோ பண்ணிட்டீங்கன்னா மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாம். இப்போ இன்னர் ரெசிஸ்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டோடைய லாங்குவேஜ் மாடல், மைண்ட் எப்படி நம்முடைய டிலீட் பண்ணுது, டிஸ்டார்ட் பண்ணுது, ஜென்ரலைஸ் பண்ணுது, எப்படி ஸ்டேட்ஸை கிரியேட் பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் இந்த ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்ததுன்னா ஆடியோ நான் உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு RRR டெக்னிக்னு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களால் என்ன பண்ண முடியும்னா நெகட்டிவான செல்ஃப் டாக்கை பாசிட்டிவான எம்பவரிங்கான செல்ஃப் டாக்காக மாற்ற முடியும். ரெண்டாவது வந்து ஆன் தி ஸ்பாட்டில் ஒரு நெகட்டிவான பிலீவை வெளியே எடுத்துகிட்டு ஒரு பாசிட்டிவான பிலீவ் உங்களுக்குள்ளே போகிறதுக்கு தம் டெக்னிக் யூஸ் ஆகும். தென் உங்களுக்கு ட்ராக்கரும் கொடுத்துருப்பேன். டெய்லி நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எப்படி நான் உங்களுக்கு மாற்றுறதுக்கான ட்ராக்கரும் கொடுத்துருப்பேன். அதே போல் உங்களுக்கான ஸ்விட்ச் டெக்னிக்கில் என்ன ஆகுனா ஒரு ஹையர் ஆன ஒரு செல்ஃபை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக் உங்களுடைய இன்னர் டாக் என்ன ஆகிடும், ஒரு ஹையர் செல்ஃப்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸ்லோலி ஒரு ஹையர் செல்ஃபோட நீங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது, இப்போ லோயர் செல்ஃப்லேருந்து ஆக்டிவேட் ஆகும்போது தான் உங்களுக்கு இந்த நெகட்டிவான டாக்ஸ்லாம் வரும். இதே நீங்கள் ஒரு ஹையர் செல்ஃப்லேருந்து ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன நடக்கும், ஹையர் செல்ஃபுக்கான டாக்ஸ்லாம் வரும். இப்போ லோயர் செல்ஃப்லேருந்து லோயர் செல்ஃபுக்கான டாக் தானே வரும். ஸ்விட்ச் டெக்னிக் என்ன பண்ணும், உங்களோட நியூரால் எனர்ஜியில் ஒரு ஹையர் செல்ஃபை இன்ஸ்டால் பண்ணும்போது ஹையர் செல்ஃபுக்கான டாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய
பல டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்முடைய இன்னர் செல்ஃப் டாக்கை நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம எம்பவரும் பண்ண முடியும். பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டிவான இன்னர் செல்ஃப் டாக்கை நம்மளால் மாற்ற முடியும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவான செல்ஃப் டாக்கை நம்மளால் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். இந்த நெகட்டிவ் டாக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும். சொல்லுங்கள். ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் வந்து என்னால் கோர்வே சம்மரைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸோ அதான் நம்ம தினசரி லைஃப்பில் நம்ம அண்டர்க்ரோ பண்ணுற விஷயங்களை வந்து அதுக்கு அழகாக டேர்ம்ஸ் கொடுத்து ஏன் அது நடக்குது, எதனால் நடக்குது, அதை எப்படி சரி செய்யலாம், அந்த டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கிறப்ப நமக்கு ஒரு பெட்டர் அவேர்னஸ் கிடைக்கிறப்ப எதுவுமே ஒரு பிளான் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக அந்த அவுட்கம் வந்து பிரமாதமாக கிடைக்கும். ஸோ அது வந்து ஸோ சைக்காலஜிக்கலி அதுக்கு இது ஒரு டெக்னிக் நல்லா வந்துக்க முடியும். அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்டிவ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் கண்டிப்பாக இருக்கதான் செய்யுது. அது நல்லா புரியுது. நம்ம பேசுறது வச்சு நான் நிறைய கான்ஃபிடன்ஸ் பார்த்துப்பேன். அண்ட் நிறைய நீங்கள் சொல்லும்பொழுது நான் நிறைய வாசிச்சிருப்பேன் முன்னாடி, அதெல்லாம் எனக்கு க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே இதனால தான் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் ஐ ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ் தட் திங்ஸ் வில் கோ வெல். ஓகே. ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்மளுடைய கார்த்திக் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ரொம்ப என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். எப்படி க்ரோ பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கிறது, மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு கூகுள் ஃபார்முடைய லிங்க் தரோம். அதை ஃபில் பண்ணுங்கள். இது யாரெல்லாம் ஃபில் பண்ணலன்னா உங்களுக்குள்ளே யாருக்கெல்லாம் நெகட்டிவான செல்ஃப் டாக், மென்டல் ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூஸ், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக அதுக்கான ஆன்சர்ஸை தேடிட்டுருக்கீங்க. பட் ஸ்டில் அது இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலான்னா நீங்களும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் என் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். இது ஃப்ரீ தான், இதுக்கான எந்த சார்ஜுமே கிடையாது. நீங்களும் என்னோட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அந்த ஃபார்மில் நீங்கள் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கோம் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். நாமளும் ஒரு நாள் இந்த மாதிரி புக் பண்ணி நீங்களும் நிறைய கொஷின்ஸை கேளுங்க. உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த தமிழில் பார்க்குற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும்.